அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் சமண ஆகம நூல்களிலே இருந்து நாம் அதனுடைய அடிப்படைகளை தெரிந்து வருகிறோம். இவற்றிலே திரவிய சங்கரக நூலிலே இருந்து நாம் உயிர் என்கின்ற அந்த பதார்த்தம், அந்த திரவியத்தை குறித்து, அதனுடைய பண்புகள் குறித்து சில பதிவுகளாக பார்த்து வருகிறோம். அவருடைய பண்புகள் 9 கூறப்பட்டிருப்பதை பார்த்தோம். ஒரு சில பண்புகளுடைய விளக்கத்தையும் நாம் கண்டோம். இப்போது சம்சாரத்வ என்று அதிலே அந்த 2வது காதையிலே நமக்கு நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் கூறியிருந்தார். அதனுடைய பொருள் என்ன என்பதை குறித்து நாம் இதிலே பார்க்கலாம். சம்சாரத்துவம் என்று சொன்னால் பிறவி சுழற்சி, அதைத்தான் சம்சாரத்துவம் என்று நாம் சொல்கிறோம். அந்த பிறவி சுழற்சியிலே தான் இந்த உயிர்கள் வாழ்ந்து வருகின்றன. சித்த நிலையை அடைவதவரை அதிலிருந்து விடுதலை கிடையாது. அதுதான் சம்சார வாழ்க்கை அல்லது சம்சாரம் என்று கூறப்படுவது. அந்த இதில் நம்ம எத்தனை பிறவிகளிலே, எந்தெந்த பிறவிகளிலே எவ்வாறெல்லாம் பிறக்கிறோம் என்கின்றத அந்த விஷயத்தை தான் இந்த காதையிலே நமக்கு 11வது காதையிலே சொல்கிறார். புடவி ஜல தேவு வாவு வனப்பதி விவிக தாவரே இந்தி விக திக சது பஞ்சக்கா தச ஜீவா போந்தி சங்காதி. புடவி என்றால் பிருத்திவி, அதுக்கு சமஸ்கிருத சொல் பிருத்திவி. பிருத்திவி என்றால் மண், மண்ணா நிலம், அந்த நிலத்தை குறிக்கக்கூடியது வார்த்தை புடவி. ஜல, ஜலம்னா தெரியும், தண்ணீர், நீர். தேவு, தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருத வார்த்தை, இது பிராகிருதத்தில். தேவு என்றால் நெருப்பு. வாவு, வாயு, காற்று. வனப்பதி, வனஸ்பதி, தாவரம், நிலையாக இருக்கக்கூடிய தாவரம், அது நிலை உடல் என்று நாம் கூறுகிறோம். இப்போ இதில் 5 விதமான ஒரு புலன் உயிர்களை பற்றி இதிலே சொல்கிறார். ஒரு புலன் உயிரை ஸ்தாவர உயிர் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். ஸ்தாவரம், விபிக தாவரே என்று கூற. தாவரே என்றால் இதிலே தாவர என்றுதான் பிராகிருதத்தில் வரும். அது நம்ம பொதுவாக அதை செடி கொடிகளுக்கு சொல்கிறோம். ஆனால் அந்த செடி கொடிகளை வனஸ்பதி என்று குறிப்பிடுகிறார் வடமொழியில். அதனால் தாவர என்று சொன்னால் ஸ்தாவர உயிர் என்றால் நிலை உயிர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாத இருக்கக்கூடிய அவற்றை ஸ்தாவரம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு புலன் உயிர்களையும் அந்த ஸ்தாவரத்திலே தான் குறிப்பிடுவார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, வாயு, தாவரம். இந்த 5 தான் இந்த முதல் வரியிலே நமக்கு தெரிவிக்கிறார். அதற்கடுத்து 2வது வரியில் பார்த்தீங்கன்னா இந்தி என்று முடியுது இல்லைங்களா. இந்திரியம், இந்திரியம் என்றால் புலன்கள். அந்த புலன்களை வைத்து விக திக சது பஞ்ச, விக 2, திக 3, சது 4, பஞ்ச 5. அதனால் 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் உயிர்களாக அந்த வகையும் இருக்கிறது. அவை என்னன்னா தச ஜீவா, தச, திரச என்று சமஸ்கிருதம். திரசம் என்றால் இயங்கு உயிர்கள், திரச ஜீவன் என்றால் இயங்கக்கூடிய உயிர்கள். அந்த திரச ஜீவன்களாகவும் இருக்கின்றன, உள்ளன, அவ்வாறு இருக்கின்றன என்ற ஹோந்தி. சங்காதி என்றால் சங்கு முதலான. சங்கு இருபுலன் உயிர். அந்த இருபுலனில் இது ஆரம்பிக்கிறதால அது ஆரம்பித்து அது முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கு முதலான உயிர்கள் எப்படி இருக்கின்றன? 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் உயிர்களாக, இயங்கு உயிர்களாக, திரச உயிர்களாக இருக்கின்றன என்று இதில் நமக்கு கூறுகிறார். அதுதான் இந்த இடத்துல பொதுவாக விளக்கத்தில் உயிர்களை பொதுவாக நம்ம எப்படி பார்க்கணும்னா நிலை உயிர்,
சாவர உயிர் என்று சொல்வார்கள். அவை 5 வகைப்படும். நிலம், நீர், நெருப்பு, வாயு, தாவரம் என்று. இயங்கு உயிர் என்று சொன்னால் திரச உயிர் என்று கூறப்படும். அது வந்து ரெண்டு விதமான திரச உயிர்கள். பின்னாடி அது நமக்கு வரும். திரச உயிர்கள் என்ன, அதை தான் இதில் பட்டியலிட்டு கூறப்பட்டிருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில். நிலை உயிர்கள் எவ்வாறு கூறப்படும் என்ன, மண்ணுடலி பிருத்திவி, நீர் உடலி ஜல, நெருப்புடலி தேஜச, காற்று உடலி வாயு, தாவர உடலிய வனஸ்பதி என்று சொல்கிறோம். அதே போல் இயங்கு உயிர்கள் திரச உயிர்கள் 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் உயிர்கள் என்று திரச ஜீவன்கள் இவ்வாறு இருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புலன் உயிரில் ஏகேந்திரிய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புலன் உயிரி, அது வந்து நுண்ணிய உடல், பரு உடல் என்று 2 விதமாக இருக்கும். சூக்ஷம சரீரம், பாதர சரீரம் என்று கூறுவார்கள். சூக்ஷம என்றாலே தெரியும், மிக நுண்ணியது. பாதரம்னா பெரியது, பரு உடலாக இருக்கும், பெருசாக இருக்கக்கூடியது. அதாவது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய உயிர்கள், ஒரு புலன் உயிர்கள் இருக்கின்றன. நிகோதம் போன்றவை. அதில் தான் நம்ம வைரஸ், பாக்டீரியான்லாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் வந்து சூக்ஷம உயிர்கள். அதே போல் காற்று கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதுவும் வந்து ஒரு உயிரினமாக கூறப்பட்டிருக்கிறது. அதனால் அதெல்லாம் வந்து சூக்ஷம உயிராக நாம் பார்க்கலாம். பரு உடல் என்றால் இப்போ நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஔதாரிக உடல் என்று சொல்லுவாங்க பொதுவில். அது மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய எறும்பாக இருந்தாலும் மிகச்சிறிய உயிராக இருக்கின்ற எறும்பு, பெரிய உயிராக இருக்கிற யானை, நம் மனிதர்கள் போன்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியவை பாதர உடல். இந்த நுண்ணிய உடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதுவும் அதை தடுக்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு செவுறு இருக்குன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடும். நுண்ணிய உயிர் கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லலாம். அதை கிருமிகளெல்லாம் நுண்ணிய உடலாக சொல்லலாம். நிகோத உயிர்கள்லாம் அப்படித்தான். அதுங்க இல்லாத இடமே கிடையாது. நம்முடைய சுற்றுப்புறத்தில் எல்லா இடத்துலையும் நிக்கோத உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கின்ற, நம்ம உடம்புலையும் நிக்கோத உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் வந்து எந்த விதமான தடுப்பும், அது எதுவும் தடுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் இதுவும் எதையும் தடுக்காது. அந்த அளவுக்கு அதனுடைய உடல் கிடையாது. அதனால் அது நுண்ணிய உயிர். பரு உடல் என்று சொன்னால் அது ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளக்கூடியது, மோதக்கூடியது, தடுக்கப்படும். மற்ற இதனால் தடுக்கப்படும், பிறவற்றையும் தடுக்கும். அது பெரிய உடலாக இருக்கக்கூடிய அந்த பரு உடல். இப்போ இந்த இதில் வந்து 4 கதிகள் இருக்கின்றன. நம்ம பார்த்தோம், இந்த உடல்கள் எல்லாம் நம்ம பார்த்தாலும் 4 விதமான கதிகள் இருக்கின்றன. இதில் தான் நம்ம அந்த 7 அந்த கொடுத்துருக்கிற அந்த உடல்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இதில் மனிதனும் இலங்கும் பார்த்தீங்கன்னா, கர்மபூமி மனிதன், அங்கும் விலங்கு உண்டு. மனிதன் என்றாலும் விலங்கும் சேர்த்துக்கலாம். அதில் அது மனிதனும் ஒரு விலங்கு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இதில் 2த்துக்கும் ஒரே மாதிரி நியதி தான். கர்மபூமி மனிதன் என்று சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய பரதக்ஷேத்திரம், ஐராவத கஷேத்திரம், வடக்கே கடைசியில் இருக்கக்கூடிய ஐராவத கஷேத்திரம், நடு மத்தியிலே இருக்கக்கூடிய விதேக கஷேத்திரம், இவையெல்லாம் வந்து கர்மபூமி மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி. இப்போ 5ஆம் காலத்தில் கர்மபூமி இருக்குது. நம்முடைய பரதக்ஷேத்திரம் கூட முதல் காலத்தில் போக பூமி. நம்ம அதெல்லாம் போட்டு இப்போ ஒன்றோடு ஒன்று கலந்துக்க வேண்டாம். பொதுவாக 6 மலைகள் ஜம்பு தீபத்தை பிரிக்கின்றன என்று பார்த்தோம். 6 மலை பிரிக்கிறதால 7 நாடுகள் உருவாகி இருக்கின்றன என்பதையும் பார்த்தோம். அதில் கீழே இருக்கக்கூடிய தெற்கிலே இருக்கக்கூடிய பகுதி பரதக்ஷேத்திரம், மேலே இருக்கக்கூடிய வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி ஐராவத கஷேத்திரம், நடு மத்தியிலே இருக்கக்கூடிய மேருமலை இருக்குது, அது உள்பட இருக்கக்கூடிய பகுதி விதேக கஷேத்திரம். இப்போது இந்த 3 கஷேத்திரத்திலையும் கர்மபூமி மனிதர்கள் வாழ்கிறார்கள், விலங்குகள் வாழ்கின்றன. அதனால் அந்த தொழிலை செய்து 6 விதமான தொழிலை செய்து வாழுகின்ற மனிதர்களை கர்மபூமி மனிதர்கள், வாழ்வரைவு, விவசாயம், கல்வி, ஓவியம், சிற்பம் என்று சொல்வார்கள். நம்ம ஆதிநாதர் கற்றுக் கொடுத்தார் இந்த இனத்துக்கு. அதுதான் கர்மபூமி. அங்கு அந்த மனிதர்கள் வாழ்பவர் கர்மபூமி. போகபூமி மனிதர்கள் எந்தவித தொழிலும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் கற்பக விருட்சங்களிலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும், அவங்க வாங்கிக்குவாங்க. இது எத்தனை பூமி இருக்குது?
இப்போ 3 கர்ம பூமி போச்சுன்னா மீதி இருக்க 4 பூமி போக பூமியாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேருமலைக்கு அருகாமையில் இருக்கின்ற தேவகுரு உத்தரகுரு என்று 2 பகுதி சொல்லுவாங்க. அது உத்தம போக பூமி என்று சொல்லப்படும். அதற்கு அடுத்ததாக விதேக கஷேத்திரத்திலையும் 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பகுதி மத்தியம போக பூமியாக இருக்கும். நம்ம பரதத்தினுடைய அருகாமையிலையும் ஐராவதத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மீதி 2 பூமிகள் ஜெகன்ய போக பூமி என்று கூறப்படும். குறைவான போகம், அதுதான் ஜெகன்ய போகம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாமே போக பூமி தான். அங்கே இருக்கின்ற விலங்குகள் போக பூமி விலங்குகள் என்று கூறப்படும். இங்கு எந்த தொழிலும் செய்யாமல் கற்பக மூலமாக அந்த மனிதர்களும் விலங்குகளும் அவற்றை பெற்றுக்கொண்டு வருவார். அவர்களுக்கு தேவையானது உணவு முதற்கொன்ற எல்லாமே. அதனால் மனிதன் விலங்குகளை இந்த மாதிரியான பிறவிகள் இருக்கின்றன. தேவர் நரகர்னு எடுத்துக்கிட்டோம்னா நரக உலகம் 7 உலகம் நம்ம பார்த்தோம். பூமிக்கு கீழே வரக்கூடிய அந்த 7 உலகம், முதல் நரகத்திலிருந்து 7 நரகங்கள் இருக்கின்றன, ஒன்றும் கீழே ஒன்று இருக்கின்றன என்று பார்த்தோம். அந்த நரகத்தை பார்த்தீங்கன்னா முதல் நரகத்தில் இருப்பவருடைய ஆயுள் குறைவாக இருக்கும். சீக்கிரமாக நரகத்தை விட்டு வெளியே வந்துடுவார். அவர் ஆயுள் குறைவாக இருக்கும். அவருடைய உயரமும் குறைவாக இருக்கும். வாழிடம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய பிளங்கள் என்று சொல்வார்கள். அவங்க வாழிடத்தை பொந்து மாதிரி இருக்கும், அது பிளம் என்று சொல்லப்படும். அந்த வாழிடம் ஓரளவு புழங்குற மாதிரி தாராளமாக இருக்கும். துள்ளி விழுதல்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு, எப்போதும் இன்னல்லே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்னல் ஏற்பட்ட உடனே அவங்களுடைய உடம்பு வானத்தில் துள்ளி கீழே விழும். அந்த மாதிரி விழறது அது துள்ளி விழுதல் என்று சொல்வார்கள். இதில் ஆயுள் பார்த்திங்கன்னா முதல் நரகத்திலிருந்து அதிகரிச்சுக்கிட்டே போய் 7வது நரகத்தில் 33 கடற்காலம் இருக்கும். 7வது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகன் உயரம் பார்த்திங்கன்னா மிக குறைவான உயரம் இருக்கும் 1வது நரகத்தில். அதிகமான உயரம் இருக்கும் 7வது நரகத்தில். 7வது நரகம் 500 வில் உயரமுடையவர்களாக இருப்பார்கள். ரொம்ப உயரம் அதிகமாக இருக்கும். வாழிடம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். முதல் நரகத்தில் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். போக போக அந்த வாழிடம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இவங்க ஆளும் உயரமாக இருப்பாங்க, உருவமும் பெருசாக இருக்கும். அவங்க வாழக்கூடிய இடம் மிக குறைவாக இருக்கும் அளவு. அதான் வாழிடம் மிகவும் சிக்கலாக இருக்கும். துள்ளி விழுதல் பார்த்திங்கன்னா முதல் நரகத்தில் கொஞ்சம் கம்மியான துன்பம் தான், கொஞ்சமாக தான் துள்ளி விழுவாங்க. கடைசி நரகத்தில் அதிகமாக துள்ளி விழுவாங்க. இந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்குன்னா ஒரு சிலவற்றை மட்டும் இதில் பார்த்துருக்கோம். இதை எதுக்காக அதை சொல்கிறோம்னா, அங்கே இன்பம் என்பதே கிடையாது, எல்லாமே துன்பத்திலே இருப்பாங்க. அதான் நரக உயிர்கள். தேவ உயிர்கள் 4 வகை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. பவனத்திரிகம் என்று சொல்வார்கள், அதாவது கீழ் முத்தேவர் என்று நம்ம பார்த்தோம். பவனர், வியந்தரர், ஜோதிஷ்கர், அவங்க 3 பேரும். பவனர் மேருமலைக்கு கீழே, பூமிக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்ம நடு உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். வியந்திரர்கள் கீழே இருப்பாங்க, நடு உலகத்தில் இருக்கக்கூடிய பவனங்களிலே இருப்பார்கள், அதாவது கடல் மேலே தீவுகளிலே இருக்கக்கூடியவர்கள். ஜோதிஷ்கர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவர்கள். அவர்கள் மேருமலையை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் நடு உலகிலே இருக்கக்கூடியவர்கள் தான். அந்த நடு உலகத்துக்கு மேலே தான் வைமானிகர் என்று இருக்கக்கூடிய விமான தேவர்கள் இருப்பார்கள். விமானத்தை அவங்க வாழிடம் விமானம் என்று கூறப்படும். அதான் விமானிகர் என்பது தான் வைமானிகர் என்று வருகிறது. அது பார்த்தோம் நம்ம கல்பம் 16, அதுக்கப்புறம் கல்பாதினம், அதாவது நவக்கிரய வேகம், நவானு திசை, பஞ்சானுத்திரம் என்றெல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே வைமானிகர். அந்த மாதிரி 4 வகையான தேவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் பார்த்தோம். அவங்க தேவர் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இன்பமாக வாழ்வார்கள் என்று நாம் பார்த்துருக்கோம். அவங்களுக்கும் துன்பம் உண்டு, அது பின்னாடி நமக்கு விரிவாக்கத்தில் வரும். இப்போதைக்கு தேவ உலகம் ஒரு இன்பமான உலகம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு அடுத்து அந்த வகைகள், அங்கே பிறக்கக்கூடிய உயிர்கள் எப்படிப்பட்டவை, இந்த பிறவியில் பிறக்கக்கூடியவை என்றால் 7 வகையாக கூறப்படுகிறது. ஒரு புலன் உயிரில் பார்த்தோம் 2, நுண்ணுயிர் 1, பருவுடல் 1. அது 2ம் ஒரு புலன் உயிரில் 2 வகையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் உயிர்கள். அந்த 5 புலன் உயிர்களில் மனமற்றது என்று ஒரு வகை, மனம் உள்ளது என்று ஒரு வகை. இதை கூட முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. இந்த பள்ளி, ஓணான் போன்றவையெல்லாம் மனமற்றதில் வரும், ஊர்வன அதெல்லாம். இந்த 5 புலன் மனம் உள்ளதில் மனிதன் முக்கியமாக, அதன் பிறகு சில மிருகங்கள், யானை, புலி, சிங்கம் போன்றவையெல்லாம் மனம் உள்ளவை, சிந்தனை செய்யக்கூடிய திறமை இருக்கிறதால மனம் உள்ளவை என்று. அப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு புலனில் 2 வகை, 5 புலனில் 2 வகை இருக்குது, மீதி எல்லாம் ஒரு வகை. மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 வகை உயிர்கள் இருக்கின்றன என்று. இந்த 7 வகையான உயிராக தான் எல்லா உயிர்களும் பிறக்கும். இவற்றில் தான் பிறக்கக்கூடியது. இப்போ இந்த 7
வகையான அந்த பிறவிகள் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீவன்கள் கூட எப்படி இருக்கும்னா, பர்யாப்திக ஜீவன், அபர்யாப்திக ஜீவன் என்று 2 வகையாக இருக்கும். அதாவது ஒரு ஜீவன் கருவில உருவான பிறகு, அது முழு வளர்ச்சியை பெற்ற பிறகு தான் பிறக்கும். எந்த ஒரு உயிராக இருந்தாலும். அந்த முழு வளர்ச்சியை பெற்ற ஜீவனை பர்யாப்திக ஜீவன், பர்யாப்தம் என்றால் வளர்ச்சி, பர்யாப்திக ஜீவன் வளர்ச்சி முழுமையடைந்த ஜீவன் என்று கூறுகிறோம். மற்றது பார்த்திங்கன்னா அபர்யாப்திக ஜீவன் என்று கூறப்படுவது. அதாவது நெல் விதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. விதை நெல்லை தான் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. ஆனால் எல்லாமே முளைச்சிருதா? இல்லை. ஏதோ கோளாறால் சில விதைகள் முளைக்கிறது கிடையாது. அதே போல் பல விதைகள் மரத்தில் இருந்து விழுந்து கீழே வந்து விதையாகி அதுவே வளர்ந்துடுது. காடுகளில் எல்லாம் எல்லா விதைகளும் வளருதானா? வளராது. ஒரு சிலவை மட்டும்தான் வளரும். அந்த வளராத உயிர்களைத்தான் அபர்யாப்திக ஜீவன்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ பிராணிகளிலும் சரி, மனிதர்களிலே கூட அதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதாவது வந்து முழுமையடையாமல் போய்விடுகின்றன உயிர்கள். அந்த கரு உருவானாலும் கூட அது பிறக்காமல் போகின்ற உயிர்களும் இருக்கின்றன. பிறக்கின்ற உயிர்கள் பர்யாப்திக உயிர்கள். அவ்வாறு முழுமையான பிராணன்கள் முழுமையாக வளராமல் அது பிறக்காமல் அதனுடைய ஜீவனானது பிரிந்துவிடும். அந்த மாதிரி இருக்கிறது அபர்யாப்திக உயிர். அந்த மாதிரி பிரிஞ்ச அந்த உயிர் வேற ஒரு உடலை போய் எடுத்துக்கொள்வோம். அது அப்புறம் முழுசாக பிறக்கிறதா அபர்யாப்திகமாக என்பது வேறு. அதனால் வளர்ச்சி பிராணன்கள் எல்லாம் முழுமையடைந்து பிறக்கின்ற அந்த உயிரை பர்யாப்திக ஜீவன் என்றும், வளர்ச்சி முழுமையடையாமல் பிராணன்கள் முழுமையடையாமல் அதனால் அது விடுபட்டு விடுகின்ற உயிர்களை வந்து அபர்யாப்திக உயிர்கள் என்றும். இது வந்து இந்த 7 வகை உயிரினத்திலையும் உண்டு. நம்ம 7 வகையான பார்த்தோம் இல்லைங்களா? 1 புலனில் 2, 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலனில் 2, மொத்தம் 7 வகையான உயிரினங்களே நம்ம பார்த்தோம். அந்த 7 வகையான உயிரினங்களிலும் பர்யாப்திகம் உண்டு, அபர்யாப்திகம் உண்டு. அப்போ 7 × 2 14. 14 பிரிவுகளாக இந்த உயிர் தொகுதியானது இருக்கிறது. உயிர் தொகுப்பு என்று இதை சொல்வார்கள். இதை மீறி வேற உயிர் கிடையாது. இருக்கிறது இவ்வளவுதான். சமணம் இப்படி தான் வகுத்திருக்கிறது. அதை ஜீவ சமாசம் என்றும் கூறுவார்கள், ஜீவஸ்தானம் என்றும் கூறுவார்கள். ஜீவஸ்தானம் 14 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 14ன்ற எண் வந்து ரொம்ப முக்கியமான 3 ஸ்தானங்களுக்கு வரும். ஜீவஸ்தானம் 14, குணஸ்தானம் 14, மார்கணாஸ்தானம் 14. மார்கனை 14, குணம் அந்த குணஸ்தானம் 14. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஜீவஸ்தானம் என்பது அது 14. அந்த மார்கணாஸ்தானமும் குணஸ்தானமும் அடுத்து வருகின்ற காதைகளிலே நமக்கு வரும். அதை நம்ம பார்க்கலாம். அதனால் இப்பொழுதுக்கு நம்ம பார்த்திருப்பது உயிர் தொகுதி என்பது 7 வகையான உயிர்களை கொண்டது. அவை பர்யாப்திகம் அபர்யாப்திகம் என்று வளர்ந்து அது 14 வகையாக இருக்கும். அதனால் 7 வகையான பிறவிகள் உண்டு என்பதனையும், அது 14 வகையாக இருக்கின்றன என்பதையும், ஜீவ ஸ்தானம் என்பது 14 என்பதையும் நம்ம இந்த காதையின் மூலமாக தெரிந்து கொண்டோம். எனவே அடுத்ததாக இவற்றினை குறித்து மேலும் என்ன கூறுகிறாள் என்பதை அடுத்த காதையிலே பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். ஜெய் ஜினேந்திரா. அனைவருக்கும் வணக்கம். இளங்கோ திருமொழி, திண்டிவனம். இவற்றிலே இந்த யூடியூப் ஒளிப்பதிவு மூலமாக இவற்றை நாம் இந்த திரவிய சங்கரகத்தை பதிவுகளாக கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாவது தடங்கள் இல்லாமல் வருகின்ற வரைக்கும் ஒளிப்பதிவும் தொடர்ச்சி நம்ம குழுவில் போடப்படும். இதில் வரும்பொழுது இவை முறையாக இருக்குமானால் தாங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனல் வந்து அதனை தொடர்ந்து நடத்தி வருவதற்காக தங்களுடைய உதவியினை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.